Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. இன்னைக்கு day 19 ஓட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ஃபேஸ் பேக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த துளசி வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேஸ் பேக் நம்ம வந்து ரெகுலரா ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல ஏற்படுற எல்லா ப்ராப்ளமையும் அது கியூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க. துளசி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கருந்துளசி. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க துளசி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் வந்து கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது பைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் அலர்ஜி கொடுக்குறவங்க ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் தண்ணி கூட வச்சு இதை அரைச்சிக்கலாம். இதை நல்லா மழன்னு அரைகிற அளவுக்கு நீங்கள் அரைக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அதை அரைச்சி எடுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இந்த கலர் இருக்கும் நீங்கள் கருந்துளசி யூஸ் பண்ணிங்கன்னா. நீங்கள் நார்மல் துளசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ரீனிஷாக இருக்கும் ஃபேஸ் பேக். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எல்லா ஃபேஸ் பேக் வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கிளென்ஸ் பண்ண ஃபேஸு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் இந்த ஃபேஸ் பேக்கை டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது பெருசாக வாசனைலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. துளசியோட வாசனை அப்படியே வரும். ஸோ இதை கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து சர்க்குலர் மோஷன் இல்லைனா உங்களுக்கு ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாத விதத்தில் நீங்கள் அதை ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். இந்த துளசியை இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது இதில் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால இது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பையும் ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ் எல்லா ப்ராப்ளமும் இது க்யூர் பண்ணும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நிறைய பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து இருக்குதோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சுத்தமாக உங்கள் ஸ்கின்ல பிளாக் ஹெட் ப்ராப்ளமே இல்லாமல் க்ளீனாக, கிளியராக, ஸ்மூத்தாக உங்கள் ஸ்கின் இருக்கும். ஸோ இது வந்து மாதத்தில் நீங்கள் 4 வாட்டி யூஸ் பண்ணலாம். எவ்ரி வீக் கம்பல்சரியாக இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் உங்களோட ரெஜிமில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லைனா எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாவுக்கு போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா துளசி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்ப். கண்டிப்பாக இது ஈஸிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ட் தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே விசிபிள் ரிசல்ட் தெரியும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இது ட்ரை ஆகிருக்கணும். 90% ட்ரை ஆகிருக்கணும், 10% அந்த வெட்னஸ் இருக்கணும். இப்போ இதை வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்கள் ஸ்கின்ல நல்லாவே தெரியும். உங்கள் ஸ்கின்ல அந்த டர்ட் எல்லாமே போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் பிடிச்சிருக்கோன்னு. இந்த ஃபேஸ் பேக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் காம் டவுன் ஆகும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சிக்மா பார்க்குறோம். அது வரைக்கும் தரப்பா. பை, see you.